அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் தான். கடந்த இடத்துல 2 வருஷமாவே பல போராட்டங்கள், பிரச்சனைகள், அது பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது திருமண வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய போராட்டங்களை பெரும்பாலானோர் சந்திச்சிருப்பீங்க. ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. சோ 11ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து கோச்சாரத்துல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறதுனால சனியுடைய பாதிப்புகளை, சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த குரு பகவான். குறிப்பாக இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் பூசம் நட்சத்திரத்துக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தார் கடந்த ஓராண்டாக. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மைகள் ஏற்படும், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. கடந்த காலத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் தெரியக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் இருக்கும். முன்னோட்டமான மாதம்னே எடுத்துக்கலாம். இத ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒண்ணு வரும். உதாரணமா பாத்தீங்கன்னாக்க, நீண்ட நாளா வரன்னு தேடிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகல, திருமணம் நடக்குமான்னா முயற்சி செய்யலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மறுமணத்திற்கான முயற்சிகள் செய்யலாம், அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. கணவன் மனைவிக்குள் சதா சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு, பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அதுல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஒரு 3வது நபருடைய தலையீடோ அல்லது ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்துல. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். வழக்குகள்ல இருந்தீங்க அல்லது பிரச்சனைகள் இருந்திருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனியோட கடுமையான அழுத்தம் குறையக்கூடிய முதல் மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்பு இருக்குமா பெருசானா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா லாபஸ்தானத்துல லாபகுரு, அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதனால பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தா கூட ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் வரும். பணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை சமாளிப்பீங்க. அதாவது பொருளாதாரமும் இல்லை, ஒரு பக்கம் எல்லா பக்கமும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாக இருந்துட்டு இருக்குனாக்க உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. 2 பக்கமும் போராட்டம். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, ஒரு பக்கம் தான் போராட்டம் இருக்கு. அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கடந்த காலத்தில் இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பா இந்த மாதத்துல 10 9ஆம் பாவகத்துல செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். 9ஆம் பாவகத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை, புதனும் அங்கதான் இருக்கு. இந்த அமைப்பு சரியானதா என்றால் நிச்சயமாக கையிருப்பு நிறைய கரையும், எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஒரு பக்கம் வருமானம் வரும், தனவரவு இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவுகளை மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த நேரத்துல புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு கடையை ஷிஃப்ட் பண்றது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல இந்த நேரத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போலான்னு முயற்சி செய்யக்கூடாது. குறிப்பா இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவ். அதுவும் குறிப்பா ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கொடுக்கும். வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை சமாளிப்பீங்க. ஒரு பக்கம் பணம் வரும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் கடந்த காலத்துல சில நேரங்கள்ல அதற்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்ற ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா? அந்த தவிப்பு மாறி உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். மேலும் அரசு பணியில இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில ஊதிய உயர்வோட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க 9ஆம் பாவகத்துல பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் அல்லது சொத்து வீடு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்துல நீண்டுகிட்டு தான் இருக்கும். கடந்த காலத்திலே அது சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக அல்லது வீடு மனை வாகனம் தொடர்பான செலவுகள், பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதுல எந்த ஒரு முடிவும் எடுக்காம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க ஒரு 45 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். அதனால அதிர்ஷ்டத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா நம்பாதீங்க. அதிர்ஷ்டத்துல எதுவுமே நடக்காது. கடுமையா உழைச்சா மட்டுமே அதுக்கான பலன்களை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி செலவு பண்றது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் உண்டு. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில பணமும் அதுக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும்.
விரையாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 9ஆம் பாவகத்தில் இருந்தாலும் சொத்துக்கள் தொடர்பான விரயங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். மே மாதம் 10ஆம் தேதி வரலும் இந்த அமைப்பு, மே மாதம் 10ஆம் தேதி வரலும் புதன் பகவான் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு நெகட்டிவ் தான். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கணும். ஒரே பாசிட்டிவ் என்னன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படும். தொலைதூரத்துல இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று மாதத்தோட முதல் பகுதி இடத்துல வந்து மே மாதம் 14ஆம் தேதி வரலும் அங்க இருக்கும். உச்சம் பெற்ற சூரியன் கூடவே சுக்கிரன் புதன் சேர்க்கையும் மே 10ல இருந்து ஏற்படுது. அப்போ வந்து பணம் வரும், தொழில் மூலமா கூட பணம் வரும், ஹார்ட் ஒர்க் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் ஏற்படும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து ராகு செவ்வாய் சேர்க்கை, அதனால சொல்றேன். மேலும் தந்தையின் உடல்நலனில் பாதிப்புகள் ஏற்படலாம், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்த உடல்நல பாதிப்பு கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உணவு விஷயத்துல கவனமாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது நல்லது. மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க அதனால. அதே போல தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அல்லது தாய்வழி உறவுகள், தாயாரால கூட சில மனக்கசப்புகளோ சில குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகளோ வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ரலா 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதுலையும் வாக்குவாதம் செய்யாம சமாதானமா போயிட்டீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, பிரியாம இருக்கும். அதாவது நீ பெரியவரா நான் பெரியவரான்னு போட்டி இல்லாம இருந்தாகவே பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான், ஏதோ ஒரு வகையில சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மே 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துல வந்துடுறாரு. இங்க குருவை அஸ்தங்கப்படுத்தி இருப்பாரு. சோ மாதத்தோட இறுதியில சூரியன் குரு சேர்க்கை 11ஆம் பாவகத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை என்பது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்கான நல்ல செய்தியோ அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு, நேம் அண்ட் ஃபேம் கிரியேட் ஆகும். அதே போல ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறீங்கன்னா கூட அதுல வெற்றி வாய்ப்புக்கெல்லாம் கூட வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. தாராள குணம், தான தர்மம் இருக்கும். பொருளாதார ரீதியாக லாபங்கள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, நீட் போன்ற கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவம் போறதுக்கான பிராப்தங்கள் இருந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ல குவாலிஃபைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் குரு சேர்க்கை 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, குறிப்பா பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யலாம். மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்க முயற்சி செய்யலாம். திருமண வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம். தோஷங்கள் இல்லைன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கீங்க, தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை போடல, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். மேலும் மனஸ்தாபத்தோடு பிரிந்து பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு முயற்சி செய்யலாம். உங்களுக்கு தோஷம் இல்லைன்னா சேரத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஆனாலும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும். கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறது தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துல கேது பகவான் 9ல வந்து ராகு இருக்கிறதுனால சிறுதூர பயணங்கள் நிறைய இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். இந்த கமிஷன் தொடர்பான தொழில்கள் செய்றீங்க, நிலம் விற்கிறது வாங்குறது, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அல்லது கமிஷன் ஓரியன்டா அல்லது கன்சல்டேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்குலாம் அந்த காலத்துல வருமானம் சற்று கூடுதலாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் விவசாயம் சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர் ஐடி சார்ந்த தொழில்கள், அதே போல பாத்தீங்கன்னாக்க ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில், இந்த நிர்வாகம் நிதி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மருத்துவம் சார்ந்த துறை, என்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்றமாக இருக்கும். ஆனா ஆயில்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிற வேலையிலேயே இப்ப இருக்கிறது நல்லது. புதிய வாய்ப்புக்காக முயற்சி பண்றது வந்து உங்களுக்கு ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யறது நல்லது. குறிப்பா வந்து ஆயில்யம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம், இதுதான் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஜூன் 29ஆம் பிறகு சனி வக்கரம் ஆயிராரு. அந்த நேரத்துல வந்து ரிவர்ஸ்ல வருது. சனி பகவான் வந்து மீண்டும் சதய நட்சத்திரத்துக்கு வரும். அப்போ வந்து ஆயில்யம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அந்த நேரத்துல நீங்க வேலை மாறுதல்கள், இடமாறுதலுக்கு முயற்சி செய்யலாம். வேலையில டிப்ரெஷன் இருக்குன்னா, இல்லைன்னா இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. ஒரு புதிய வேலை கிடைக்காம இந்த வேலையை விடாம இருக்கிறது நல்லது.
அதே போல பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணலாம், இப்ப உங்களுக்கு கிடைக்கும். இதான் நான் இங்க தெளிவா சொல்ல விரும்புறேன். அதே போல பாத்தீங்கன்னாக்கா அதேதான், கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள்லாம் கூட பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆகும். அதே போல ஆயிலி மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னாக்க நீங்க ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி செய்யலாம், சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது வழக்கு போன்ற விஷயங்கள் இருந்தா கூட அந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமா வரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலோ அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தொடரும், வேலையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் வருமானம் வரும், லாபங்கள் வரும். சனி பகவான் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குரு பகவான் உதவி செய்வாரு. மேலும் நீங்க கடுமையாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். 11th பிளேஸ்ல குரு இருக்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாரு. 3ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால முயற்சிகள்லாம் கைகூடும். பிள்ளைகள் வகையில புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாளா முயற்சி செய்யறீங்க, ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, இல்லைன்னா வீட்லயே சஷ்டி விரதம் இருங்க. 48 நாள் சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கிறீங்க, வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, அரசு பணிக்கு போகணும்னாக்க உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வளர்பிறை சஷ்டி திதியிலிருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில கந்த சஷ்டி கவசம் பிரம்ம முகூர்த்த டைம்ல முழுமையாக படிங்க குளிச்சுட்டு. அதே போல முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காலையில மட்டும் பழம் பால் மட்டும் சாப்பிடுங்க, மதியம் இரவு சாப்பிடலாம். அதே போல 48 நாள் இந்த விரதத்தை முடிக்கும் போது பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு விரதத்தை முடிச்சு வேண்டிக்கிட்டு வாங்க, நடக்கும். என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.